அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினத்தை கந்த சஷ்டி விழா சூர சம்காரம் என விமர்சையாக கொண்டாடுகிறோம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமானுடைய பெயர் செந்தில்நாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. கோவில் அமைப்பு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது. 150 அடி உயரமுடையதாக இந்த கோபுரம் இருக்குது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாகவும் சொல்லப்படும். சூரனை வதைத்த முருகன் 4 கையிலுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவருடைய தவ கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண் தெய்வானை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கரையில் கரைத்து விடுவாங்க. இதனை கங்கை பூஜை எனவும் சொல்லப்படுது. தீபாவளிக்கு பெண்கள் எப்படி புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கமோ அதே போல் இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மணமுடிப்பதாக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. இந்த கோவில் பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் ஜெயந்திநாத தலத்துக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்கிறதா. அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்திருக்காரு. முருகனின் தனக்கு காட்சி கொடுத்த இந்த இடத்துல முருகன் பல்வேறு விதமாக காட்சி கொடுத்ததாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எழுந்தருளுக்கும்படி வேண்டியிருக்காங்க. அதன்படியே முருகனும் இங்கு தங்கியிருக்காரு. பின்னர் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காங்க. முருகன் சூரனை வெற்றி கொண்டதன் ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியதும் தினமுமே திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. இழந்த செல்வங்களை மீண்டு வர வழிபடக்கூடிய ஒரு கோவிலாக தான் இங்கு முருகப்பெருமான் காட்சி தரதாக இருக்குது. அறுபடை வீடுகளை திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5மே மலைக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்கார். இந்த கோலத்திலேயே முருகனுடைய வலது கையில் தாமரை மலர் இருப்பது இன்றுமே நம்மால் காண முடியும். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருடைய திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டதாகும். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும்
வல்லமை கொண்டதாக சொல்லப்படுது. மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருதாக அமைந்திருக்கு அபூர்வம். இந்த பழனி மலையில் திரு ஆவினங்குடி மற்றும் பழனி என்று அழைக்கப்படுவது சிறப்பு. பழனி மலை என்பதின் பெயராகும் பழனி மலையையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்தையுமே உள்ளிட்ட நகரமே பழனி என அழைக்கப்படுவது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதற்கு இன்னொரு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருவாவினங்குடி கோவிலில் அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும் கோவிலில் உள்ளே மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. இரவு நேரத்தில் பால் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால் மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. அதுபோல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் இருக்கு. அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் இது மட்டுமே. திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் 157 அடி உயரமுடையதாகவும் சொல்லப்படுது. இங்கு மேற்கு கோபுரம் கடலை பார்த்தபடி இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தரதாக சொல்லப்படுது. முருகனின் மார்பில் இடது சுவற்றில் முருகப்பெருமான் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு முதல்ல தீபாராதனை காட்டி பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடைய உதவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பான பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்க வந்த அசுர வம்ச சூரபத்மன் அழிக்க சிவபெருமான் தனது 3வது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் அவதரிக்க செஞ்சிருக்காரு. குழந்தையான முருகப்பெருமான கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்தி வந்திருக்காங்க. பின் சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதலின்படி சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார். அப்பொழுது தேவர்களின் குரு வியாழ பகவான் முருகப்பெருமானின் அருளாசியை பெற்று கொண்டிருக்காரு. பின்னர் முருகப்பெருமான் தனது நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூதுவாக அனுப்பி தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்கள்.